ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கறவை மாடு வளர்ப்பில் வெயில் காலத்தில் நம்ம எப்படி அந்த கறவை மாடு வளர்ப்பு, சினை மாடு இதெல்லாம் நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? நம்ம வீடியோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாமே நிறைய பேர் கொஞ்சம் ஆதரவு தர்றதுனால ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கறவை மாடு வளர்ப்பில் வெயில் காலத்தில் நம்ம எப்படி அந்த மாடை பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா இந்த தை மாசி மாதமே நமக்கு இந்த வருஷம் வெயில் காலங்கள் அதிகமாக இப்பயே ஆரம்பிச்சிச்சு. வெயில் ஓவராக இருக்குது. அதே மாதிரி சித்திரை வைகாசில் எந்த வெயில் அடிக்கும் அப்படின்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்கும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம காலையிலேயே முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெச்எப்பாக இருந்தாலும் சரி, எந்த மாடாக இருந்தாலுமே நம்ம சின்ன மாட்டை தவிர்த்து மீதி எல்லா மாட்டையுமே ககாலையிலேயே கழுவுறது நல்லது. ஓகேவா? காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே நம்ம அந்த மாட்டை கழுவிக்கணும். எந்த மாடாக இருந்தாலுமே ஒரு பண்ணையில் இருக்கிறவங்க நம்ம சொல்ல வேண்டிய காலையில் எழுந்ததுமே எல்லாருமே மேக்சிமம் கழுவிடுவாங்க. கழுவி சாணி அள்ளின பிறகு உடனே மாட்டை கழுவிட்டு தான் பால் கறக்கிறது ரெடி பண்ணுவாங்க. அந்த கம்மியாக மாடு இருக்கிறவங்க இப்போ புதுசாக பண்ண வச்சுருக்கிறவங்க இந்த வெயிலில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். மிகப்பெரிய சவாலாக இருக்கும். வெயில் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். சரிங்களா? அவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தினசரி காலையில் 9 மணிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக கழுவணும் மாடு. சரிங்களா? மதியமும் அதே மாதிரி ஒரு 4 மணிக்கு மேலே நம்ம மாடு கழுவணும். அதே மாதிரி வெயில் காலத்தில் வெயில் நேரத்தில் மாட்டை நம்ம கழுவ வேணாம். ஏன்னா வெயில் தானே அடிக்கிறது. நம்ம வெயிலே இல்லாத நேரத்தில் கழுவுறோம், வெயில் இருக்கிற நேரத்தில் நம்ம கழுவலை அப்படிங்கிற நிறைய பேருக்கு கொஷின் கேட்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மாடு குளிர்ச்சியாக இருக்கும் பொழுதே அந்த மாட்டை கழுவணும்னா அதனுடைய குளிர்ச்சியை கொஞ்சம் ஒரு 2 ஹவருக்கு இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம காலையிலேயே பால் கறந்த பிறகு தீவன மெத்தட் மாற்றிக்கிறோம். வைக்கோல் காலையிலேயே போட்டுக்கோங்க. ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் வைக்கோல் போட்டுக்கிறோம். 2வது ஷிஃப்ட்டு நம்ம 9 மணி 10 மணியில் தண்ணி வைக்குவாங்க மாட்டுக்கு. சரிங்களா? தண்ணி வைக்கும்பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த டைமில் பசுந்தீவனம் நீங்கள் போடுங்க. பசுந்தீவனம் அந்த நேரத்தில் பசுமையை அப்போ கட் பண்ணி கொண்டு நம்ம அரைச்சி போடுறோம் அப்படின்னா அந்த மாட்டுக்கு அந்த கூலிங் நல்லாயிருக்கும். அந்த டைமில் அந்த மாடு சாப்பிடும். அப்போ அதனுடைய வெயில் அதுக்குனுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். அதுக்கு பிறகு நம்ம நைட்டுக்கும் வைக்கோல் போட்டுக்கலாம், இல்லை பசுந்தீவனம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த முறையில் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயில் நம்ம மாட்டை கொஞ்சம் தாக்காமல் இருக்கும். வெயில் அதிகமாக அடிக்க பால் அளவு குறையும். அளவு குறைஞ்சாவே நமக்கான லாபம் குறையுதுன்னு அர்த்தம். இப்போ காலையிலேயே 5 லிட்டர், மதியம் 4 லிட்டர் கறக்குது அப்படின்னா நமக்கு லாபம் அந்த 1 லிட்டர் குறைஞ்சிச்சின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம காலையில் 6 மணி பால் கறக்கிறோம், மதியம் 6 மணி கறக்கிறோம்னா 5 5 10 ஈக்குவல் பால் கறக்கணும். அப்போ தான் நமக்கான அந்த ஒரு செலவு எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கான தீவன செலவு அதிகமாக இருக்குது. தீவன செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பாலினுடைய விலை கம்மியாக இருக்குது. நம்ம சொசைட்டியோ இப்போ தனியாட்ட கொடுக்கறதுனால அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பசுந்தீவனம் வச்சுருந்தா தான் அவங்க கட்டுப்படி ஆகும். இல்லை அப்படின்னா கட்டுப்படி ஆகுது. எங்களுடைய கூலி தான் கிடைக்கும். அந்த மாதிரி அதுக்கு மேலே கிடைக்காத அளவுக்கு ஆகிடும். அந்த பசுந்தீவனம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவு மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம். அவங்களுக்கான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் அந்த பசுந்தீவனத்தை அதிகப்படுத்துங்க வெயில் காலம். ஏன்னா எப்பொழுதுமே பசுந்தீவனம் இருந்தால் தான் தீவன பிள்ளை இது நம்ம கறவை மாடு வளர்ப்பில் நம்ம லாபம் எடுக்க முடியும். பசுந்தீவனம் இல்லாமல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கான ஒரு ஈல்டு எடுக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷத்து நிலவரத்தைப்படி பார்த்தோம் அப்படின்னா வைக்கோல் ரொம்ப ரேட் அதிகம்.
இந்த டைம்லேயே இப்பயே வந்து நம்ம 180 200 அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. 160 170ங்கிறது நார்மல் விலையே 160 170 எங்கள் அரியலூர் மாவட்டத்தில். அதே வெளியில் என்ன ரேட் அதிகமாக இருக்கா என்னன்னு தெரியல. இந்த அளவு இருக்கும் பொழுதே வாங்கி எங்களால் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகலை விலை. அதனால தான் என்ன சொல்ல, பசுந்தீவனங்கள் வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க. பசுந்தீவனங்கள் போட்டால் நம்ம வந்து எல்லா வகையிலுமே நல்லது. அதே மாதிரி டெய்லி மாட்டை வந்து குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டுறதை வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக மாடு குளிப்பாட்டுங்க. அந்த என்ன செய்யணும் அப்படின்னா, மாட்டுக்கு அதிகப்படியான தண்ணி கொடுங்க. அதை வந்து எப்படி கொடுக்கணும்னா, நம்ம தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து தீவனத்தை தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு அது மாதிரி கொடுக்காதீங்க. மாட்டை வந்து பழைய மெத்தடில் இருந்து நீங்கள் இப்போ மாற்றுங்க. சரிங்களா? அதிகமாக எல்லாருமே டிகிரி வச்சு தான் பால் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேட்டேஷன் இப்போ இருந்து தான் ஆகணும். நீங்கள் இந்த பண்ணையாளரே புதுசாக வந்தவங்களுமே என்ன செய்யுங்க, அந்த மாட்டிலேயே ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் அந்த தண்ணி குடித்தா மாடு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் மாட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். மாடு நல்லா கண்ணுக்கு பார்க்கறதுக்கு குண்டாக இருக்கும். மாடு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் வந்து இல்லை. நம்ம மாடு வந்து அந்த மாதிரி கொடுத்தா செரிமான கோளாறு அதிகமாக, இந்த வெயில் காலத்தில் செரிமான கோளாறு அதிகமாக வந்துடும். நீங்கள் தீவனத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பச்சை தண்ணி வந்து தனியாக கொடுங்க. இப்போ வந்து காலையில் தண்ணி பால் கறந்துட்டு தண்ணி வைப்பாங்க. அதுக்கு பிறகு மதியம் பால் கறந்து தண்ணி வைப்பாங்க. 2 வேளை தான் வைப்பாங்க. ஆனால் மாடு வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து தண்ணி வந்து இந்த டைமில் என்ன செய்யணும், 2 வேளை 3 4 டைம் கூட நம்ம வந்து தண்ணி கொடுக்கலாம். தண்ணி கொடுக்கறதுனால வந்து மாட்டுக்கு நல்லது தான். இந்த ஹெச்எப் மாடெலாம் என்ன செய்யணும், வாயிலே இந்த தண்ணியெலாம் உமிழ்நீர் பூரா ஃபுல்லாக வெளில ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாட்டுக்கு நீர் சத்து பற்றாக்குறை வந்து மாடு படுத்தா ஏந்திரிக்காது. அந்த மாதிரியான ஹெச்எப் மாடெலாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வேளை கழுவுங்க. ஒரு நாளைக்கு 4 டைமாவது தண்ணி வைங்க. ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் வைக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி வைங்க. ஓகேவா? தண்ணி முக்கியமாக ஒரு நாளைக்கு 4 டைம் வந்து வைக்கணும். தண்ணி வச்சாதான் நீங்கள் வந்து அந்த மாட்டை வந்து நீங்கள் சமாளிக்க முடியும், நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வந்து தண்ணி வைக்கிறதுல வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் வைங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஹெச்எப் மாடு. நீங்கள் வந்து ஹெச்எப் மாடு தான் இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷெட்டு வந்து நீங்கள் ஆஸ்பார் ஷீட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, புழு ஷீட்டு, ஆஸ்பார் ஷீட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. ரொம்ப மாட்டுக்கு மேலே ஒரு 10 அடி, ஒரு 8 அடி 10 அடியாவது ஹைட்டு இருக்கணும். ஹைட்டு இருந்தது அப்படின்னா வந்து மாட்டுக்கு கொஞ்சம் ஹீட்டை வந்து தாக்காமல் இருக்கும். நம்ம கம்மியாக வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு ஹீட்டு தாக்கும். சரிங்களா? அந்த டைம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம கீத்து வந்து இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஷெட்டில் கீத்து போட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம இது ஷீட்டு போட்டிருக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். இடம் இருக்கிறவங்க வந்து பகலில் வெளியில் கட்டுங்க மாட்டை. மரத்தடியில் கட்டினீங்க அப்படின்னா வந்து அந்த மாட்டுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி நல்லாயிருக்கும், காற்று நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து மாட்டை வெயிலில் கட்டுங்க. ஆஸ்பார் ஷீட்டில் பகலில் வந்து மேக்ஸிமம் கட்டாதீங்க மாடு. ஓகேவா? ஏன்னா அந்த மாட்டுக்கு வந்து ஹீட்டு மேலேருந்து ஹீட் அடிக்கும். நம்மளுடைய அந்த மாட்டுக்கு ஏற்கனவே அந்த வெயிலும் ஒத்துக்காது, அந்த ஹீட்டும் அது வந்து மேலேருந்து கீழே கொடுக்கும்போது ரொம்ப மாடு வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே இதே அளவு தான் தீவனம் கொடுத்தோம், ஆனால் இப்போ வந்து மாட்டுக்கு இறக்கிது, பால் குறையுது அப்படிம்பாங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, மாட்டை வந்து வெளியில் கட்டுங்க மாடு. சரிங்களா? மரத்தடியில் கட்டுங்க. மரத்தடியில் கட்டணும் அப்படின்னா வந்து அந்த மாடு கொஞ்சம் இல்லை நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வந்து சினை மாட்டை வந்து சினையாக இருக்கக்கூடிய 3-4 மாதம் இருக்கக்கூடிய மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல பராமரிப்பு பண்ணுங்க. வெயில் அதிகமாக இருக்குது அந்த மாட்டுக்கு அப்படின்னா கருசிதைவு வந்து கண்டிப்பாக வந்துடும். நம்ம வந்து ஹெச்எப் மாடெலாம் செனை பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 5 மாதம் 6 மாதம் கழிச்சு தான் செனை பிடிக்கும். அப்படி செனை பிடிக்கிறது என்ன செய்யணும், இந்த வெயிலில் ஒத்துக்கல அப்படின்னா நமக்கு வந்து கருசிதைவு வந்துடும். அதனால் என்ன செய்யணும், அதை கொஞ்சம் முதல்ல அந்த மாடுங்களையும் வந்து கண்டிப்பாக பராமரிக்கணும், நல்லா பராமரிக்கணும். ஓகேங்களா? அதோடு இந்த பசுந்தீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வெயில் காலத்தில் கண்டிப்பாக உண்டு. அதை வந்து நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? அந்த கிராமத்தில் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏரிலாம் இருக்குது, ஏரி ஆற்றுல கொண்டு பகலில் கழுவுங்க மாட்டை. சரிங்களா? 8-9 மணிக்குள்ளே கழுவுங்க. மதியம் அதே மாதிரி 4 மணிக்கு மேலே ஓட்டு போய்ட்டு நல்லா கழுவி மாட்டை உள்ளே விட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து மாடு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மாட்டோட ஆரோக்கியம் தான் நம்ம வெயில் காலத்தில் மாட்டை பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்மளுடைய லாபங்களே. நீங்கள் மாட்டை ஓட்டிகிட்டு போய் கழுவுறதுக்கு
வெக்கப்பட்டுக்கிட்டு நீங்கள் கழுவுல போகல வரல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? வெயில் காலத்தில் கண்டிப்பாக மாடுகளை வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நெல் தவிடு அப்படிங்கிறத வந்து இந்த கொடுக்காதவங்களுமே நெல் தவிடு வந்து நீங்கள் அதிகமாக கொடுங்க. அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த தவிட்டை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்து அது ஒரு 2 ஹவர் கழித்து அந்த தண்ணியை தவிட்டில் கையை உள்ளே வச்சு பாருங்களா, ரொம்ப கூலிங்காக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அந்த மாட்டுக்கு என்ன செய்றீங்கன்னா காலையிலையும் மாலையிலையுமே அந்த வெயில் டைமில் கூட ஒரு 2 கிலோ வந்து தவிடு கொடுக்கலாம். தவிடு, உளுத்தங்குருணை, உளுந்தை வந்து நீங்கள் அதை ஆட்டியும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அந்த உளுத்தங்குருணை எல்லாம் ஊற வச்சு தவிட்டோட சேர்த்து ஊற வச்சு ஒரு 2 கிலோ நீங்கள் பகலில் 2 மணி ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாடு வந்து கூலிங் வந்து அதிகமாக இருக்கும். கூலிங் அதிகமாக இருக்கும். அதே மாதிரியே அந்த ஹச்சம்மாலாம் ரொம்ப வெயிலில் வாயில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கோன்னா நல்லாயிருக்கும். வாயில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குன்னா அந்த கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்பு தடையில் அந்த இடத்துல வந்து நீங்கள் எண்ணெய் தடவுங்க. விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை வந்து அந்த இடத்துல தடவணும். அந்த இடத்துல தடவி வச்சோம்னா மாட்டுக்கு கொஞ்சம் நல்லா கூலிங் கொடுக்கும். ஓகேங்களா? அது அந்த இடத்துல வந்து நம்ம எண்ணெய் தடவலாம். விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றி மசாஜ் பண்ணி விட்டிங்க அப்படியே தலையில் இந்த இடத்துல கொம்புக்கும் பக்கத்தில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து நம்ம வெயிலுடைய தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும். என்கிட்ட நிறைய மாடு இருந்துச்சு. வெயில் தாக்கங்கள் வந்து தாங்காத மாடுகள்லாம் நிறைய இருந்துச்சுங்க. சாக்கை என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம தண்ணியில் முக்கி அந்த எடுத்து மாட்டு மேலே போட்டுவோம். 2 ஹவருக்கு தண்ணியை முக்கி அதில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது தாங்கும். அந்தளவு சில மாடு ஹெச்எப் மாடெலாம் வந்து ரொம்ப அதிக கறவை உள்ள மாடு நம்ம ஆசைப்பட்டு தான் வாங்குகிறோம். ஹெச்எப் மாடெலாம் வந்து வாங்குகிறோம். வெயில் காலத்தில் தாக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா நாங்களாம் வந்து அரியலூர் மாவட்டம்லாம் ரொம்ப வெயில் தான் இல்லைங்களா. எல்லாம் மேக்ஸிமம் எல்லா மாவட்டமும் வந்து வெயில் தான். ஆனால் இப்போ நம்ம ஆசைப்பட்டு வாங்குறது அதிக கறவைக்கு உள்ளது ஹெச்எப் மாடு அப்படின்னு வாங்கிடுறோம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் அந்த மாட்டை வந்து நம்ம பராமரிக்கிறது அதை நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துக்கல அப்படின்னா நம்மளால் வந்து அந்த மாட்டை வந்து சரியாக பால் கறக்க முடியாது. கரிசதை வந்துடும். அதோடு இல்லாமல் அந்த மாடு படுத்தா ஏந்திரிக்காது. அந்த கால்சியம் ஃபால்ட்டு கண்டிப்பாக அந்த வாயில் தண்ணி நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், அது வந்துடும். அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும். அதனால் வந்து தீவன மெத்தையில வந்து கொஞ்சம் தவிடு ஒரு 2 to 3 கிலோ தவிடு உளுத்தங்குருணை இதை வந்து கண்டிப்பாக உங்களுடைய பால் அளவை பால் மாட்டுக்கு போடுறதை தவிர்த்து இதை எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் வந்து நமக்கு அந்த பால் மாட்டை வந்து நம்ம சமாளிக்க முடியும். நமக்கு நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே நம்ம மாட்டை வந்து இந்த இதில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா தான் நமக்கு ஒரு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதே மாதிரி வந்து நம்ம சின ஊசி போடக்கூடிய இந்த பருவத்தில் இந்த ஒன்று காலையிலேயே இல்லைன்னா மதியம் நைட்டுக்கு போடுங்க. அப்போ தான் அந்த மாடு வந்து கூலிங்காக இருக்கும். சரிங்களா? கூலிங்காக இருக்கும்போது ஊசி வச்சா தான் பிடிக்கும். இந்த டைமில் வந்து நம்ம ஊசி வச்சா ரொம்ப நாள் 1 ஊசி 2 ஊசி மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாடு ஹீட்டுக்கு வந்த பிறகு ஒன்று பகலில் வந்து வச்சாலும் காலையில் மழையில் அந்த மாதிரி வைங்க. வச்ச உடனே வந்து மாட்டை கழுவுங்க. அப்போ தான் வந்து அந்த மாடுகள்லாம் வந்து கொஞ்சம் செனை பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் செனை பிடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதேமாதிரி நம்ம ஷெட்டுக்கும் பக்கத்தில் உங்களுக்கு வந்து வாழை மரமோ வேறு ஏதாவது தீவனப்பில் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக விடுங்க. அந்த இடத்துல தண்ணி விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அதனுடைய கூலிங் வந்து நம்ம மாட்டு ஷெட்டுக்கு வந்து சுற்றிலாம் கிடைக்கும் போது கொஞ்சம் வெப்ப அலர்ச்சியெல்லாம் வந்து குறையும். வெப்பம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போடலாம். உள்ளார போடுறவங்க வந்து அதை போடுங்க. பாகர் போடலாம். அதெல்லாம் வந்து ஷெட்டுக்கான அமைப்பில் வந்து எந்த மாதிரியான ஷெட்டு போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யுங்க. ஃபேனு கண்டிப்பாக வந்து ஃபேன் வைங்க. ஃபேன் வந்து வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 மாட்டுக்கு ஒரு ஃபேனுங்கிற மாதிரி ஃபேன் வைங்க. எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தான் அந்த ஒரு வெப்ப அலர்ச்சியிலேருந்து வெப்பத்துலேருந்து நம்ம மாட்டை வந்து காப்பாற்ற முடியும். சரிங்களா? உங்களுக்கு இந்த கறவை மாடு வளர்ப்பில் அதிகப்படியான சந்தேகங்கள் இருந்ததுனால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.